சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் இது தொடர்பான செய்திகளை மீண்டும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்கிறத தாண்டி அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களால மத்திய கிழக்கு நாடுகளுடைய எந்த தாக்கங்களும் ஏற்படவில்லை என்பதையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக குவைத்தும் அறிவித்திருக்கிறது. குவைத்துடைய அணு பாதுகாப்பு அமைப்பும் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் வேறு ஒரு இடத்தில், சர்வதேசத்திற்கு தெரியாத ஒரு இடத்தில் யுரேனியம் செறிவூட்டப்பட்ட அத்தனையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. வளமையாக இந்த 2 அட்டாக் எப்படி நடக்கும்னு இஸ்ரேல் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு அட்டாக் நடந்து பல மணி நேரங்களுக்கு பிறகு அடுத்த அட்டாக் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கக்கூடிய அடியெல்லாம் அப்படின்னா, ஒரு அட்டாக் நடத்தப்பட்டு வித்தின் half an hour அடுத்த அட்டாக் அடிச்சிருக்கிறாங்க. எனவே ஈரான் தங்களுடைய தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்கிற செய்திகளை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பித்து இஸ்ரேல் மேலே ஈரான் அதற்கு பதிலடி தாக்குதல்களை சரமாரியாக 9 நாட்களாக கொடுத்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தோல்வியின் உச்சத்தில் இருந்த இஸ்ரேல் தற்போது தனக்கு துணையாக அமெரிக்காவை அழைத்து கொண்டே இருந்த நிலையில் இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஈரானுடைய 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக போர்ட்டோ அணு ஆயுத நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே நம்பர் 1 விமானம், நம்பர் 1 குண்டு. இதுக்கு மேலே உலகத்தில் இந்த பூமிக்கு அடியில் போய் தாக்குதல் நடத்தக்கூடிய எந்த குண்டுகளும் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய B-52 வகையான குண்டுகள் கொண்டு வந்து இன்றைக்கு அமெரிக்கா ஈரானுடைய இஸ்பஹான், அதே போன்று போர்ட்டோ போன்ற 3 இடங்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதில் எந்த அளவு சேதம் உண்டாகி இருக்கிறது என்பது தொடர்பான விரிவான விவரங்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படாது இருந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் இது தொடர்பான செய்திகளை மீண்டும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த யுத்தத்தில் அமெரிக்கா பங்கெடுத்தால் அமெரிக்காவோடும் சேர்ந்து நாங்கள் சண்டையிட வேண்டி வரும் என்பதை மீண்டும் மீண்டும் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமனி வலியுறுத்தி வந்த நிலையில தான் இந்த தாக்குதல்கள் இன்று காலையிலே நடந்திருக்கு. இதான் அங்க இருக்கக்கூடிய போர்ட்டோ வசதிகளை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ஏரியாவில் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இங்க ஒன்று நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இந்த போர்ட்டோ எங்க இருக்குதுன்னு சொன்னா ஒரு மலைக்கு உள்ளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கல்லு மலையினுடைய கல்லு படாரங்களை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அதை தாண்டி கான்கிரீட் அமைப்புகளை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் தான் தாக்குதல் நடத்தணும். குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய B-52 வகையான இந்த ஆயுதங்களை கொண்டு எவ்வளவு தூரம் தாக்கலாம் என்று சொன்னா 60 மீட்டர் ஆழம் வரைக்கும் தான் தாக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த போர்ட்டோ நியூக்ளியர் சைட்டுங்கிறது 80 மீட்டர் ஆழத்தில் அமைய பெற்றிருப்பதாக ஈரான் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில இன்றைக்கு ஆச்சரியமான செய்திகளை தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய அணுசக்தி அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, அணுசக்தி நிலையங்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றன. ஆனால் அணுசக்தியை, அணுவை செறிவூட்டுகிற, யுரேனியத்தை செறிவூட்டுகிற செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா ஈரானுங்கிறது ஒரு பரந்துபட்ட நாடு, மலைகளையும் குன்றுகளையும் கொண்ட நாடு. அதே நேரத்தில் அவர்கள் ஒவ்வொரு நகரத்துக்கு கீழையும் ஏவுகணை நகரங்களை அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் அணு நிலையங்கள் இதெல்லாம் நடக்கும் என்று எப்பயோ முடிவெடுத்து தான் அவங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாரசீகம்ங்கிறது கடந்த பல ஆண்டுகளாகவும் இதே மாதிரியான டெக்னிக்கலை தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்கிறத வரலாற்றில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இப்படி ஈரானுக்கு மேலே அமெரிக்கா இன்னைக்கு அடிக்கும்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னுக்கு அடிச்சிருக்க வேண்டியது இன்னைக்கு லேட்டாகி அடிச்சிருக்காங்க தான் புரிவாங்க. அதனால அவர்களுடைய அனைத்து தயாரிப்புகளும் இதை எதிர்கொள்வதற்கு ஏற்ற விதமாகத்தான் அமைந்திருக்கும் என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் கதிர்வீச்சு அச்சங்கள் குறித்து ஈரான் இன்றைக்கு மீண்டும் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட தளங்கள், வசதிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த விதமான கதிர்வீச்சு அச்சங்களும் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய தேசிய அணு பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரஸா கர்தான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்கிறத தாண்டி அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களால் மத்திய கிழக்கு நாடுகளுடைய எந்த தாக்கங்களும் ஏற்படவில்லை என்பதையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக குவைத்தும் அறிவித்திருக்கிறது. குவைத்துடைய அணு பாதுகாப்பு அமைப்பும் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணதுனால மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்கிறத தாண்டி இந்த தாக்குதல்களால் என்ன நடக்க போகிறதுங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா, ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு, நாங்கள் இந்த தாக்குதலில்
ஈரானில் பாரிய வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்பது அதுவல்ல. ஏன்னு கேட்டா, ஈரானுடைய மிகப்பெரிய யுரேனியம் செறிவூட்ட நிலையமாக இருக்கக்கூடிய போர்ட்டோ மேல தான் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கதிர்வீச்சுக்கள் இல்லை என்கிற நிலையில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் வெற்றி அடையவில்லை என்பதுதான் பொருட்படும் என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய மிக பிரபலமான ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா பல ஆய்வறிக்கைகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் அல் ஜசீராவில் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய தாக்குதல்களால் போர்ட்டோ அணுமின் நிலையத்தில் எந்த விதமான இழப்புகளும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாம ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுடைய அறிக்கைகளும் இதைத்தான் சொல்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களால் செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனியத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை ஈரான் இன்றைக்கு வேறு விதமாக தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி தெளிவுபடுத்துறாங்கன்னா, ஏற்கனவே 3 நாட்களுக்கு முன்பதாக ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் என்ன அறிவிச்சிருந்தார்னு சொன்னா, நீங்க எங்களுடைய போர்ட்டோ அணு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினாலும் எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டலை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா உலகத்தில் நம்ம வெளிப்படையாக பார்க்கிறது, போர்ட்டோ அணுமின் நிலையம் 80 அடி ஆழத்தில் இருக்குது, 60 அடி ஆழம் வரைக்கும் தான் இவங்களுடைய குண்டு தாக்குதல் நடத்த முடியும் என்பதுதான் நம்முடைய எல்லாருடைய விளக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஐஆர்ஜிசி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அத்தனையையும் நாங்கள் வேறு இடத்திற்கு நகர்த்தி விட்டோம் என்று சொல்லியிருந்தாங்க. எனவே உலகத்துக்கு அவங்க போர்ட்டோவை காட்டுறாங்க, இஸ்பஹானை காட்டுறாங்க, தப்ரீஸை காட்டுறாங்க, மற்ற இடங்களை காட்டுறாங்க. உண்மையிலேயே ஈரான் வேறு ஒரு இடத்தில், சர்வதேசத்திற்கு தெரியாத ஒரு இடத்தில் யுரேனியம் செறிவூட்டப்பட்ட அத்தனையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய செயல்பாட்டை முன்னெடுக்கிறார்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே மொசாதோ, அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகளோ கண்டறியாத ஒரு இடத்தில் அவர்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாத்து விட்டார்கள் என்பதை சற்று நேரத்துக்கு முன்பதாகவும் மீண்டும் ஈரான் அறிவித்திருக்கிறது. எங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் வேறு இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறோம். நீங்க போர்ட்டோ மேல அட்டாக் பண்றதுனால எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. கட்டிடங்கள் அழிக்கப்படலாம், மற்றவை அழிக்கப்படலாமே தவிர யுரேனியத்தை நீங்க அழிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனாலேயோ என்னவோ கதிர்வீச்சு எதுவும் இவ்வளவு அட்டாக் பண்றான். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பலமுறை அட்டாக் பண்ணிட்டான், எந்த ஒரு கதிர்வீச்சும் வெளியே வரலை. இருந்தால் தானே வெளியே வரும் என்று சொல்லி ஈரான் சொல்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க முடியும். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய குண்டுகள் வீசி தாக்கப்பட்ட 3 தளங்களும் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அணு செறிவூட்டலுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று சொல்லி இன்றைக்கு மர்வான் பிஷாரா பல ஆய்வறிக்கைகளை மேற்கொண்டு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய விமான நிலையம், அதே போன்று இஸ்ரேலுடைய ஆய்வு தளங்கள் ஆகியவற்றை சற்று நேரத்துக்கு முன்பதாக தாக்கி அளித்திருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி. காலையிலேயே அமெரிக்கா ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நேரம் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹைஃபா உள்ளிட்ட பல நகரங்கள் மேல ஈரான் தாக்குதல்களை மாறி நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு பென் குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய அனைத்து விமானங்களும், இஸ்ரேலுக்குள்ள வரக்கூடிய அனைத்து விமானங்களும் அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பென் குரியன் விமான நிலையத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலும் அதை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் மீதும் சற்று நேரத்துக்கு முன்பதாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தாக்குதல்களை நீண்ட தூர திரவ மற்றும் திட எரிபொருள் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணைகளை பொறுத்தவரையில் திரவ எரிபொருள்கள் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளும் இருக்கிறது, அதே நேரத்தில் திட எரிபொருள்கள் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளும் இருக்கிறது. இந்த 2 வகையான ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் சொல்றது மட்டுமல்லாம, ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு டெல் அவிவ் மற்றும் ஹைஃபாவில் பரந்த அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை. அதை வழிமொழியும் விதமாக இஸ்ரேலி டுடே இன்றைக்கு நியூஸ் வெளியிட்டிருக்க ஜெருசலம் போஸ்ட் ஆகிய பத்திரிகைகளும் இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் மேல நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் உச்சமான தாக்குதல்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் 2 சரமாரி ஏவுகணைகளை ஏவியது. இந்த ஒவ்வொன்றிலுமிருந்து 26 ஏவுகணைகள் பிரிந்து சென்று தாக்குதல்களை நடத்தியது என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்ம நேற்றைய இதை வழங்கப்படுத்தியிருந்தோம். என்னன்னு சொன்னா, ஈரான் அடிக்கக்கூடிய புதிய வகையான சிஜில் வகையான ஏவுகணைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவர்கள் இஸ்ரேலுடைய அயன்டோமை தாண்டி உள்ள வந்துரும். உள்ள வந்ததற்கு பிறகு தாக்குவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக என்ன ஆகும் கேட்டா, அந்த ஒரு ஏவுகணையிலிருந்து 26 கிளை ஏவுகணைகள் பிரிந்து சென்று
தாக்குதல்களை நடத்தும். அதை யாரும் தடுக்க முடியாத லெவலுக்கு அந்த தாக்குதல்கள் அமைகிறது என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. குறிப்பாக இந்த தாக்குதலை பற்றி சொல்லக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகை தலைப்புச் செய்தியாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இலக்கு வைக்கப்பட்ட பகுதிகள் மிகப்பெரிய பகுதிகள், பாரிய அழிவுகள் உண்டாகி இருக்கிறது. இன்றைக்கு நிறைய போட்டோஸும் வீடியோக்களும் சற்று நேரத்துக்கு முன்பதாக நடந்த தாக்குதல்கள் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல போட்டுருக்கோம். டெலிகிராம் சேனல்ல இணையாத சகோதரர்கள் வாட்ஸ்அப் சேனல்ல டெலிகிராமுடைய லிங்கை போட்டுறோம். அதில் இணைஞ்சுக்கிறங்க. அதே நேரத்தில் நம்முடைய ஃபேஸ்புக் தளத்திலையும் டெலிகிராம் லிங்கை நம்ம பகிர்ந்து விடுவோம். இப்போ ரஸ்மின் MISC என்கிற ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் என்ன செய்யலாம்னா டெலிகிராம் சேனலுடைய லிங்கை பார்த்து கொள்ளலாம், அதில் இணைஞ்சு கொள்ள முடியும் என்கிற தெரிவித்துக் கொள்கிறார். அதே நேரம் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் பகுதிகள், அதே போன்று கோலன் ஹைட்ஸ் பகுதி, அதே நேரத்தில் அப்பர் கலீலி, இந்த பகுதிகளில் எல்லாமே இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. நார்த்து அதே போன்று சென்ட்ரல் கடலோர பகுதிகளிலையும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்று கேட்டால் 10 தனித்தனியான இடங்கள் மீது நேரடியான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. 10 இடங்கள் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் தனித்தனி ஏவுகணை தாக்குதல்களாக நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் இதுவரைக்கும் 16 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிற பிரச்சனை நமக்கெல்லாம் தெரியும். அதை தாண்டி இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எவ்வளவு நெருக்கமான தாக்குதல்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு இடத்திலும் நடத்தப்பட்ட 2 தாக்குதல்கள், ஒரே நேரத்தில் 2 அட்டாக் பண்றாங்க. வளமையாக இந்த 2 அட்டாக் எப்படி நடக்கும்னு இஸ்ரேல் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு அட்டாக் நடந்து பல மணி நேரங்களுக்கு பிறகு அடுத்த அட்டாக் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கக்கூடிய அடியெல்லாம் அப்படின்னா, ஒரு அட்டாக் நடத்தப்பட்டு வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ள அடுத்த அட்டாக் அடிச்சிருக்கிறாங்க. எனவே ஈரான் தங்களுடைய தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இருந்து பார்க்கிற அதே நேரத்தில் மேற்கு ஈரான் பகுதிகளில் ஈரானுடைய இலக்குகளுக்கு எதிராக நாங்களும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய பகுதிகள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த தாக்குதல்களில் தெஹரானுடைய பகுதிகளும் சிலது பாதிக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல்களை எவ்வளவு நடத்தினாலும் ஈரானுடைய தாக்குதல்கள், பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் தாங்க முடியாத அளவுக்கு உச்சமான தாக்குதல்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். இப்படியான நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா மேலதிக தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதை ஈரானும் எதிர்கொண்டுதான் இருக்கிறாங்க, வரும் என்று தெரியும். அப்படி மேலதிக தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் சில நேரங்களில் அணு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கு ஈரான் பதிலடி கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் மீது அல்லது வேறு இடங்களுக்கு அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிற போது ஈரான் நேரடியாக அவர்களுடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தலாம். அல்லது ஈரானுடைய ப்ராக்ஸிஸ் இருக்கிறாங்க, யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் அல்லது ஹெஸ்புல்லாக்கள் அல்லது கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற ஈராக்கில் இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்புகள் ஊடாக அடுத்த தாக்குதல்களை ஈரான் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு பல ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அல் ஜசீராவில் நம்ம டைரக்டா பார்க்க முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு அதிகாலையிலேயே ஈரான்ல மொசாது உளவாளி ஒருவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. என்னதான் சொல்லுவாங்கல்ல, பரபரப்புக்கு மத்தியில் ஒரு கிளுகிழுப்புன்னு, என்ன நடந்தாலும் சரி எங்க வேலையில் நாங்கள் கவனமாக இருப்போம் என்று சொல்லி மொசாதுடைய உளவாளிகள் ஒவ்வொரு நாளும் தூக்கிலிடப்படுகிறார். இதுவரைக்கும் 17 பேரை தூக்கிலிட்டிருக்கிறது. இந்த 9 நாளைக்குள்ள 17 பேருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. ஈரான் மொசாதுக்கு உளவு வேலை பார்த்தா அத்தனை பேருக்கும் கைமாதான் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதம் கடைசி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறாங்க. உங்ககிட்ட மொசாது உளவாளிகள் நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா சரண்டர் ஆயிருங்க, உங்களுக்கு நாங்க விதிவிலக்கு இல்லாம உங்களை மன்னித்து விடுவதற்கு தயார். ஆனா மாட்டிக்கிட்டீங்கன்னா அத்தனை பேருக்கு மரண தண்டனை. 17 பேருக்கு இதுவரைக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 17வது நபர் இன்றைக்கு தூக்கிலே தொங்க விடப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே யுத்தம் என்று வந்துட்டா யுத்தம் தான், அங்க வேறு பேச்சு கிடையாதுங்கிற நிலையில ஈரான் இருக்கிறார்கள். எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ராஜதந்திர நடவடிக்கைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் மறுபுறமாக அவருடைய தாக்குதல்கள் தொடரும் என்பதை இன்றைக்கு உடனடியாக ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இருந்து தெரிய வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் உண்மை செய்திகளை மற்றவர்களும் அறிந்து கொள்கிற விதமாக இதை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. நிறைய ஸ்ப்ரெட் ஆகிற பொய்களை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றோம்ங்கிற பேர்லையும் பல பேரும் ஓவராக சில செய்திகளை சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே இருப்பதை போன்று சொன்னால் மாத்திரம் போதுமானது. கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேள்விப்படுவதை எல்லாம் பரப்புவது ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமான செய்தி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே வருகிற எல்லாவற்றையுமே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. எனக்கே நிறைய பேர் நூற்றுக்கணக்கான மெசேஜ் அனுப்புறாங்க. மேக்ஸிமம் உள்ள மெசேஜ்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது, பொய்யான மெசேஜ்கள். சில பேர் அனுப்பி என்னன்னா இது உண்மையா பொய்யான்னு கேட்குறாங்க. அது வேறு விஷயம், அவங்களுக்கு தெரியல கேட்குறாங்க, நம்ம அதை தெளிவுபடுத்தி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறோம். சில பேர் சும்மா அனுப்புறாங்க. தயவு செய்து எனக்கு அனுப்பினா பிரச்சனை இல்லை, வேற யாருக்கும் அப்படி அனுப்பிடாதீங்கன்னா பொய்யை தவிர்க்கிறதுக்காக வேண்டித்தான் இரவு பகலாக உட்கார்ந்து நம்ம இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது நம்முடைய தொழில் அல்ல. அதனால தான் நம்முடைய வீடியோவை யாருன்னாலும் பதிவேற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கிறோம். நிறைய
சகோதரர்கள் மெசேஜ் அனுப்புறீங்க, உங்கள் வீடியோவை நாங்கள் எங்கள் சேனலில் போட்டுக்கிறவான்னு தாராளமாக பதிவு செய்து கொள்ள முடியும், போட்டுக்கிறங்க. ஆனால் டேட்டை மாற்றாதீங்க, டேட்டை மறைக்காதீங்க. மேலே ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க உங்கள் வீடியோவில் டேட் எங்கன்னு. ரைட் சைட் மேல் மூலையில் இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் வீடியோவில் நம்ம டேட் போட்டிருக்கிறோம். இந்த டேட்டை மறைக்காதீங்க, எந்த எடிட்டிங்கும் பண்ணாதீங்க, இருக்கிறத இருக்கிற மாதிரியே பதிவேற்றம் பண்ணுங்க. ஏதாவது எடிட்டிங் பண்ணி மாறுதல்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்கு எதிராக மட்டும் நம்ம நடவடிக்கை எடுப்போம். அது இல்லாமல் தேவையில்லாத அட்வான்ஸ் தலைப்புகள் போடாதீங்க, இருக்கிறத இருக்கிற மாதிரியே பயன்படுத்துங்கிற அடிப்படையில் உங்களுக்கான அனுமதியை தாராளமாக தந்திருக்கிறோம். இந்த செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ரஸ்மினிமயசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரத்தில் நம்முடைய எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம பின்தொடர முடியும். அது டெலிகிராமாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நீங்கள் பின்தொடர முடியும். இந்த செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்ந்து கொள்ளும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே நம்முடைய எண்ணங்களை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய பணிகளை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். அதே நேரத்தில் இந்த யுத்தத்தில் ஈரான் வெற்றியை நோக்கித்தான் பயணிக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுக்கு சரிவு ஏற்படவில்லை. குறிப்பாக அவர்களுடைய முழு நோக்கமும் அவர்களுடைய நியூக்ளியர் சைட்டை பாதுகாக்கிறதுங்கிறது தெளிவாக தெரியும். நியூக்ளியர் சைட்டுனா நியூக்ளியர் வைத்திருக்கக்கூடிய இடங்கள் அல்ல, அவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 400 அளவுக்கு அவங்க செறிவூட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிற 9 அணு ஆயுதங்களை அவர்கள் தயாரிக்கிற பலத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே அந்த பலத்தோடு இருக்கிற காரணத்தினாலோ என்னவோ அவர்கள் அவர்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை ஒவ்வொரு இடமா மூவ் பண்ணி பாதுகாக்கிற வேலையை பார்க்குறாங்க. என்ன அழிவு வந்தாலும் பரவாயில்லை, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்க்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த கட்டங்களில் ஈரான் என்ன செய்ய போகிறது, அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னங்கிறதையெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் குரல் எழுப்போமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய அமெரிக்க பயங்கரவாதமும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.